நமக்கு 45 வயதை தாண்டி விட்டது, இல்லை என்றால் ஏற்கனவே சர்க்கரை இருக்கு, இரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னா காலையில மிகச்சிறந்த உணவாக எடுக்கக்கூடியது நல்ல புரதங்கள் நிறைந்த சுண்டல். நான் நேற்று மாலை ஒரு கட்டுரை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த கட்டுரை ஒரு இதுல ரயில்ல வரும்போது படித்த கட்டுரை. அதுல எழுதியிருக்கிறான், எந்த உணவுகள் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்குன்னு ஒரு ஆய்வு சென்னையில் தான் நடந்திருக்கு. அவங்க எதுல எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, தினை அரிசியில பண்ணியிருக்காங்க, கேழ்வரகுல பண்ணியிருக்காங்க, கோதுமை ரவையில பண்ணியிருக்காங்க, கொண்டக்கடலையில பண்ணியிருக்காங்க, சோள மாவுல பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ஆய்ந்தறிந்து பார்த்து அவன் லிஸ்ட் பண்ணதுல பெஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, வெள்ளை கொண்டை கடலை. அந்த கொண்டக்கடலை சுண்டல் இருக்கு இல்லையா, அது புரதச்சத்தும் அதிகம், சர்க்கரை வேகமாக ரத்தத்தில் கலக்க விடாமல் பண்ணுகிறது போட்டிருக்கான். ரெண்டாவது எதை போட்டிருக்கான்னா, கோதுமை ரவை கிச்சடி. கோதுமை